கேரளாவில் அமீபிக் மூளை சுழற்சி நோய் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் குளிப்பதற்கு தடை விதிக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் அமீபிக் மூளையழற்சி நோய் பரவல் அதிகரித்து வருகிறது. அசுத்தமான நீரில் உள்ள அமீபா நுண்ணுயிரால் பரவும் இந்த நோய்க்கு பலர் பலியாகினர். இந்த நிலையில் கேரளாவில் பரவி வரும் மூளையழற்சி நோயை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் குளிக்க தடை விதிக்குமாறு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் சோமசுந்தரம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். அதில் தேங்கிய நீரிலோ அல்லது அசுத்தமான நீரிலோ பொதுமக்கள் குறிப்பாக குழந்தைகள் குளிக்கக்கூடாது என்று கூறியுள்ள அவர், ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் அனைத்தும் தூய்மையான சூழலில் இருப்பதை உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மற்றும் அரசு நீச்சல் குளங்கள் அனைத்தும் அரசு வழிகாட்டுதலின்படி தூய்மையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும், மூளையழற்சி நோய்களுடன் அறிகுறிகளுடன் மருத்துவமனைக்கு வருவோரை தீவிர மருத்துவ கண்காணிப்புக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்.